கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். போன விடியில் ஆதாம் ஏவாள் குறித்து அவர்களின் பெயர்களின் விளக்கங்களையும் அவர்களின் குணாதிசயங்களையும் குறித்து பார்த்தோம். இந்த காணொளியில் காயின் ஆபேல் குறித்து நாம் பார்ப்போம். ஆபேல் என்றால் நிலையில்லாமை என்று பொருள். உலகில் பிறந்த இரண்டாவது மனிதர், தேவனுக்கு கீழ்ப்படிந்த, தேவனுக்கேற்ற பழி செலுத்திய, இரத்த சாட்சியாக மரணமடைந்த முதல் மனிதர், விசுவாச மாவீரர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள முதல் மனிதர். அவரை குறித்து எபிரேயர் 11:4 விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய குணங்கள், அவருடைய வெற்றிகள் என்னவென்றால், முதலில் விசுவாசத்தால் சரியான பலியை செலுத்தியவர், முதல் மேய்ப்பர், முதல் இரத்த சாட்சி, முதல் நீதிமான். காயின் என்றால் சொத்து என்று அர்த்தம். உலகில் பிறந்த முதல் மனிதர், உலகின் முதல் கொலைகாரனானார். அவருடைய நற்பண்புகள் என்றால், பெற்றோரின் அறிவுரையின்படி தேவனுக்கு காணிக்கை படைக்க முற்பட்டார். தன்னை காப்பாற்றும்படி தேவனிடம் விண்ணப்பித்து பதிலை பெற்றார். காயினுடைய பலவீனங்கள், தோல்விகள்: பொல்லாதவராக வாழ்ந்தார். 1 யோவான் 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எதன் நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம்தானே. தேவன் விருப்பப்படி விசுவாசத்தால் காணிக்கை கொண்டு வர தவறினார். தேவன் அறிவுறுத்திய பின்னும் சரியான காணிக்கை கொண்டு வரவில்லை. பொறாமையும் கோபமும் கொண்டிருந்த சமயத்தில் தேவன் பேசின பின்பு தமது சகோதரனை கொலை செய்தார். கொலையை மறைத்த பின் தேவன் கேள்வி கேட்டபோது தனக்கு தெரியாது என்று பேசினார். இறுதியில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்காமல் பாதுகாப்பை மட்டுமே கேட்டார். இதே போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.